போதைப்பொருள் பயன்பாட்டு காரணமாக நடிகர் ஸ்ரீகாந்த் காவல்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். போதைப்பொருள் பயன்படுத்தியதை ஒப்புக்கொண்டவர் தன்னால் தனது குடும்பத்தினர் வாழ்க்கை பாதிக்கப்படும் என வாக்குமூலம் அளித்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஸ்ரீகாந்தை பொறுத்தவரை எந்தவித திரையுலக பின்னணியும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் நுழைந்து தனக்கென தனி இடத்தை பிடித்தவர். ஹைதராபாத்தில் பிறந்த நடிகர் ஸ்ரீகாந்தின் தந்தை SBI வங்கி ஊழியர். சென்னையில் பள்ளி படிப்பை முடித்தவர். இயக்குனர் சசி இயக்கத்தில் கடந்த 2002ஆம் ஆண்டு வெளியான ரோஜா கூட்டம் ஸ்ரீகாந்த் எனும் கலைஞனுக்கு அங்கீகாரத்தை கொடுத்தது. ரசிகர்கள் யாரும் இது என திரும்பி பார்த்தனர். இளம் வயதில் துள்ளாத நடிப்பால் கவனம் ஈர்த்தவர். தொடர்ந்து ஏப்ரல் மாதத்தில் மனசெல்லாம், பார்த்திபன் கனவு படங்களில் நடித்தார். இந்நிலையில் போதைப்பொருள் வழக்கில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஸ்ரீகாந்த் காவல்துறையிடம் கொக்கைகள் பயன்படுத்தியது சட்டப்படி தவறு என தெரியாமல் தவறு செய்து விட்டேன். எனது மகன்களும் மகள்களும் தற்போது பள்ளியில் படித்து வருகிறார்கள். நான் இப்போது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதால் அவர்கள் வாழ்க்கையும் பாதிக்கப்படும் என அஞ்சுகிறேன். என் மகன் என்னை பிரிந்து இருக்க மாட்டான். அவனை நினைத்து வருத்தமாக உள்ளது என வாக்குமூலம் அளித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த வழக்கில் மேலும் ஒரு நடிகை சம்பந்தப்பட்டு இருக்கலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. சில காலத்திற்கு முன்பு அரசியலில் நுழைந்த நடிகை ஒருவர் இவர். இந்த வழக்கில் சிக்கக்கூடும் என்று உறுதிப்படுத்தப்படாத செய்திகள் தெரிவிக்கின்றன. மேலும் அவர் தேசிய கட்சி ஒன்றிற்கு நெருக்கம் என்று கூறப்படுகிறது. சோ அந்த நடிகை யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுடைய கருத்து என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீகாந்த் உங்களுக்கு பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி அப்டேட்டை தெரிஞ்சுக்கிற நம்ம சேனலை மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.